இன்றைக்கு நான் உங்களோடு கூட கொலோசையர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம், உங்கள் அழைப்பை நிறைவேற்றுங்கள், உங்கள் அழைப்பை நிறைவேற்றுங்கள், fulfilling your call. சரியா? உங்கள் அழைப்பை நிறைவேற்றுங்கள். இப்ப நான் அதை எங்கள் என்று போட போறோம். ஓகே, எங்கள் அழைப்பை நிறைவேற்றுவோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறார். ஒவ்வொருடைய அழைப்பும் வித்தியாசமானது. ஆனால் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஊழிய அழைப்பு இருக்கிறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அறிக்கைப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஒரு அழைப்பு இருக்கு. அதை அநேகர் தொடங்குகிறார்கள், ஆனால் அதை முடிவு வரை அந்த அழைப்பிலே நிலைத்திருப்பதில்லை. அதுதான் இன்றைக்கு செய்தி. இன்றைக்கு உங்களிலோ அநேகர் சில வருடங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்த அழைப்பை நீங்கள் அறிந்து அந்த அழைப்பிலே நிலைத்து நீங்கள் ஊழியம் செய்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன மாற்றம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொண்ட சூழ்நிலைகள் இன்று அந்த அழைப்பை நிறைவேற்றாதபடிக்கு இடையிலே நிறுத்திக் கொண்டீர்கள். இந்த நிருபத்தை பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரியிலே சிறையிலே இருந்து அவன் இந்த கடிதத்தை கொலோசை பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு அவன் எழுதுகிறான். முதல் அதிகாரங்களை நீங்கள் பார்த்தால் இந்த கொலோசை சபையிலே சில டாக்ட்ரினல் ப்ராப்ளம்ஸ், அதாவது தேவ அடிப்படை சத்தியத்திலே, அதாவது தேவன் பவுல் அப்போஸ்தலனுக்கு கொடுத்த வெளிப்பாட்டிலே இருந்து பேசப்பட்ட சத்தியத்திலே இருந்து ஒரு புதிய சத்தியம் அந்த ஜனங்கள் மத்தியிலே அங்கே பிரசங்கிக்கப்பட தொடங்கி இருந்தது. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்ட, எங்களோட கிரிகளினாலே நாம் ஒருவரும் ரட்சிக்கப்படல. இது தேவன் எங்களுக்கு ஒரு அவருடைய ரட்சிப்பை ஒரு ஈவாக கொடுக்கிறார். இதனாலே தான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிறார்கள். அதன் பின்பதாக பவுல் இல்லாத காலங்களிலே வேறு சிலர் சபைக்குள்ளே ஊடுருவி சில பொய்யான பிழையான உபதேசங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். சபைக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை, மனிதரால் உருவாக்கப்பட்ட சில கற்பனைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நான் காலையில சொன்னது போல செருப்பு போடாம தான் ஆண்டவர் ஆராதிக்கணும் என்று வேதத்துல கிடையாது. சரியா? இப்ப நாங்க ஏன் செருப்பு போடாம இங்க வரோம்? நாங்க எல்லாரும் நிலத்தில் இருக்கிறபடியா மண் தூசி உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் செருப்பை வெளியில போட்டுட்டு நாங்க உள்ளே வரோம். செருப்பை கலட்டினால் தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணரலாம். செருப்பு இல்லாம ஜெபித்தாதான் தேவன் இந்த இடத்துல மகிமைப்படுவார். செருப்பு இல்லாம ஜெபித்தா தான் கர்த்தரை நாம் கனப்படுத்தலாம் என்று நாம் தவறாய் நினைத்து விடக்கூடாது. அதை போலதான் நகைகளை போட்டு ஆராதித்தாலும் சரி, நகைகளை கலட்டிட்டு ஆராதித்தாலும் சரி, நீங்க வெள்ளை உடுத்து கர்த்தரை ஆராதித்தாலும் சரி, நீங்க கருப்பு உடுத்து ஆண்டவரை ஆராதித்தாலும் சரி, நீங்கள் முக்காடிட்டு ஆண்டவரை ஆராதித்தாலும் சரி, நீங்கள் முக்காட்டை கலட்டி ஆராதிச்சாலும் சரி, ஒரே ஒரு தேவனைத்தான் நாம் சேவிக்கிறோம். நீங்க முக்காடு போடுகிறதுனாலேயோ, முக்காட்டை கலட்டுறதுனாலேயோ, தங்கம் போடுகிறதுனாலேயோ, நீங்க தங்கத்தை கலட்டுகிறதுனாலேயோ தேவன் வேறுபட்ட விதத்திலே சபைகளை அசைவாடுவது கிடையாது. தேவன் ஒரு மனிதனை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிறார். அவனை இருக்கிற வண்ணமாகவே அழைத்து அவனை பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து என்னை ஆராதி என்று சொல்லிவிட்டு போகிறார்.
எந்த நிலைமையிலே நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த நிலைமையிலே நாம் தரித்திருக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஆகவே சபைக்குள்ளே பலவிதமான கற்பனைகள் மனிதரால் உண்டாக்கப்பட்டது. பிற்காலத்திலே ரட்சிக்கப்பட்டு வந்தவர்கள் இது தேவன் போட்ட கற்பனை என்று தவறாக புரிந்து கொண்டார்கள். சில மனிதர்கள் போட்டுக்கிற கற்பனைகள், ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வருகிறார், ஆகவே திருமணம் முடிக்க வேண்டாம். இது வேதத்தில் இருக்கா? இல்லை, மனிதர் போட்ட கற்பனை. சரி, சிலர் இருப்பார்கள், திருமணம் முடித்து விட்டார்கள், ஊழியர்கள் பிள்ளை பெறக்கூடாது, அது மனுஷன் போட்ட கற்பனை. இப்படியாக பல கற்பனைகள் உண்டு. சில கற்பனைகள் இருக்கு மனுஷர் போட்ட கற்பனை. தாடி வளர்த்தா பரலோகம் போகலாம். இப்ப தாடி வளராதவன் என்ன செய்யற இருக்கு? மீச ஓட சபைக்கு வந்தா நீ ஒரு பாவி, நீ நரகத்துக்கு போற, பரலோகம் போயலாம் மீச. அப்படியான கற்பனை இருக்கு. இன்னும் சில சபைகள்ல கற்பனை இருக்கு, கிளீன் ஷேவோட தான் ஆம்பளைகள் வாழணும், அப்பதான் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகலாம். வேதத்தில் இவைகள் ஒன்றுமே கிடையாது. இவைகள் எல்லாம் மனிதர் போட்ட கற்பனைகள். இவைகள் ஒரு மனிதன் கிறிஸ்துவை அடையாதபடிக்கு அவனை வழிவிலகி போக வைக்கிறது, ஒரு கிறிஸ்துவை அடையாதபடிக்கு மூடுகிற வாசலாய் அமைகிறது. ரைட். ஆகவே இந்த கொலோசை சபையிலே இப்பேற்பட்டதான பிரச்சனைகள் காணப்பட்டது. சபை சத்தியத்திலே இருந்து விலகி போய்விட்டது. அதனாலே தான் இந்த கொலோசை சபைக்கு இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். பவுல் அப்போஸ்தலன் இந்த கொலோசைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிற வேளையில 4ஆம் அதிகாரத்தில், அந்த கடைசி அதிகாரத்தில், கடைசியிலே அந்த 17ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை மாத்திரம் குறிப்பிட்டு அவனுக்கு ஒரு ஆலோசனை, அவனைத்தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனிதனுடைய பேர் அர்க்கிப்பு. அர்க்கிப்பு என்று சொல்லப்பட்ட மனிதனை குறித்து வேதத்தில் 2 இடங்களில் மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் செய்த ஊழியம் என்னதென்று நம் வேதத்தில் எழுதப்படவில்லை. கொலோசியர் 4:17 நாம் வாசித்த பகுதியிலே முதலாவது தடவையும், பிலமோனுக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே அங்கே 2வது வசனத்திலும் அவனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றை மாத்திரம் நமக்கு தெரியும், வீடுகளிலே அந்நாட்களிலே சபைகள் நடந்து கொண்டிருந்த போது அவன் அந்த சபையை நடத்தி கொண்டிருந்திருக்கிறான், இல்லைனால் தேவனுக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்திருக்கிறான். அவ்வளவுதான் அவனை குறித்து தெரிகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை தெளிவாக இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். என்ன? இந்த அர்க்கிப்பு என்று சொல்லப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அழைப்பு, ஊழியத்துக்கென்ற ஒரு அழைப்பு காணப்பட்டது. இப்ப என்ன நடந்துட்டு, ஏதோ காரணத்தினால அந்த ஊழியத்தை அவன் செய்யறத நிறுத்தி விட்டான். பவுல் அப்போஸ்தலனுக்கு 2 காரியம் தெரிந்தது. ஒன்று, அவன் சொல்லுகிறான், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை என்று சொன்னால் அப்ப பவுல் அப்போஸ்தலன் கிட்ட இருந்திருக்கணும், கர்த்தர் அவனை அழைக்கக்குள்ள. இரண்டாவது அவன் சொல்லுகிறான், அதை நிறைவேற்று. அப்படி என்றால் இவன் இடையிலே தன் ஊழியத்தை நிறுத்தி கொண்டான். ஒருவேளை இந்த காலையிலே தேவன் உங்களோடு கூட பேசலாம், உன்னோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். முன்னொரு காலத்தில் தேவனுடைய அழைப்பை பெற்று மிகுந்த வைராக்கியத்தோடு நீ கர்த்தருக்காக பணி செய்தாய். ஆனால் இடையில ஏதோ சம்பவங்கள் குறுக்கிட்டபடினால், மனிதர்கள் குறுக்கிட்டபடியினால் இன்று நீ செய்து வந்த ஊழியத்தை நீ நிறுத்தி விட்டாய். எப்பொழுது நீ தேவனுக்காக செய்து வந்த ஊழியத்தை நீ நிறுத்தினாயோ அந்த நாளிலே இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம். எவ்வளவு பணத்தை சம்பாதித்தாலும் நிறைவு இல்லை, எவ்வளவுதான் ஆகாரத்தை ஆசையாய் உட்கொண்டாலும் ஒரு நிறைவு இல்லை, எவ்வளவுதான் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்தாலும், ஓடி ஓடி பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை. ஒரு அழகான வீடு இருக்கலாம்,
பங்களா இருக்கலாம், ஒரு வாகனம் இருக்கலாம், அழகான ஒரு குடும்பம் இருக்கலாம், எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒரு வெறுமை உன் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கிறது. உன் உள்ள ஏங்குகிறது. அந்த வெறுமை எதினால் உண்டானது? நீ தேவனுக்காக செய்து வந்த ஊழியத்தை நிறுத்தினதினால் உண்டானது. தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது ஒரு தேவ பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் வேறு எந்த ஒரு விதத்திலே ஆகிலும் ஒரு மனிதன் பெறவே முடியாது. ஆம், இந்த ஊழிய பாதைகளிலே நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, புறக்கணிப்பு உண்டு, கண்ணீர் உண்டு, துன்பங்கள் உண்டு, இழப்புகள் உண்டு. ஆனாலும் இவை எல்லாவற்றுக்கூடாக கர்த்தர் உன்னோடு கூட நின்று அவர் உனக்கு துணை புரிந்து அவர் உன்னை எதற்காக அழைத்தாரோ, உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஊழியத்தை அவர் வைத்தாரோ அதை நீ செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருந்து உறுதுணை புரிந்து உன்னை கண்மலை உச்சியிலே நிறுத்தி இந்த உலகத்துக்கு உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், உனக்கு ஒரு ஊழியம், நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, முதலாவது காரியம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். இப்ப நீங்க நினைக்கலாம், எப்படி இந்த ஊழியத்தை நான் அறிந்து கொள்வது? ஆண்டவர் அதை எனக்கு வெளிப்படுத்துவாரா? நிச்சயமாய் அதை வெளிப்படுத்துவார். அப்படியானால் அதை நான் அறிந்து கொள்வதென்றால் நான் கடினமாய் உழைக்க வேண்டுமா? இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பை உனக்கு லேசாக துல்லியமாக உனக்கு அதை அவர் வெளிப்படுத்துவார். விளங்கிட்டா? It will never, the calling of God in your life or the revelation of the calling of God in your life will never be a mysterious thing. God will always reveal it to you. அது மறைமுகமான ஒரு புதியலாய் அது காணப்படாது. தேவன் அதை உனக்கு தெளிவாக, திட்டம் தெளிவாக உனக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆகவேதான் எந்த ஒரு தேவ பிள்ளையும் தேவன் அவர்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற அழைப்பில இருந்து தப்பித்து பொய் சொல்லி ஓடி போக முடியாது. இங்கே பவுல் சொல்லுகிறான், தேவன் உண்மையிலே வைத்த அழைப்பு. இரண்டாவது காரியம் இவன் சொல்லுகிறான், பவுல் அப்போஸ்தலன், அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். சபைக்கு சொல்லுகிறான், ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறான், அவன்கிட்ட சொல்லுங்க. இரண்டாவது காரியம், அருமையான மகனே மகளே, அறிந்து கொள், தேவன் உன் வாழ்க்கையிலே வைத்திருக்கின்ற அந்த அழைப்பை நீ மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அழைப்பை உங்களால் ஒருபோதும் மறைத்து வைக்க முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற அழைப்பை விட்டுவிட்டு உங்களால் ஒரு நாளும் ஓடி போகவே முடியாது. எனக்கு தெரியாது என்று ஒரு நாள் உங்களாலே சொல்ல முடியாது. ஒன்று, தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். இரண்டாவது, சபையில இருக்கிற ஜனங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஆமென், ஆமென். நீங்க நினைக்கலாம், ஆண்டவருடைய அழைப்பு எனக்கு தானே தெரியும், எனக்கு மட்டும்தானே தெரியும், ஆகவே நான் நைஸா அந்த இந்த கதையை விட்டுட்டு நான் ஓடி போகலாம். நோ, வெரி சாரி. உனக்கு மாத்திரமல்ல, சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறது. பக்கத்தால தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறது எனக்கு தெரியும். இவ பின்னுக்கு இருக்கிறாள தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறது எனக்கு தெரியும். இப்ப நீங்க முன்னுக்கு இருக்கிறாள தட்டி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிற சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆகவே உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற கொண்டிருக்கிற அந்த அழைப்பை
வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கிறாய் என்று சபை கவனிக்கிறது. விசுவாசிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறாங்க. நல்ல மனசுல வைங்க. இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதின நாட்களிலே சபையின் ஆரம்ப நாட்கள். சபைகள் இப்பேற்பட்டதான பெரிய கட்டிடங்களிலே நடைபெறவில்லை. ஆராதனைகள் வீடுகளிலே தான் நடைபெற்றது. அதுதான் வீட்டு கூட்டம் ஒரு விசேஷமானது. விளங்கிட்டான்? எனக்கு ஊழியம் வேணும், ஊழியம் வேணும், வாங்க போய் வீட்டு கூட்டங்களை ஊழியம் செய்யுங்க. ஏனென்றால் அது ஒரு சபை, அது ஒரு ஆராதனை. சும்மா சிம்பிளா எடுத்துட்டு போக வேணாம். வீட்டு கூட்டம் ஒரு ஆராதனை. சபையிலே ஜனங்கள் கூடுகிற இடம். விளங்கிட்டா? நல்ல மனசுல வையுங்க. ஆதி திருச்சபை தங்கள் ஆராதனைகளை வீடுகளிலே நடத்தி வந்தார்கள். சில உதாரணங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துதல்கள் சொல்லுகிறார்கள். 1 கொரிந்தியர் 16:9 ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் மிகவும் உங்களை வாழ்த்துகிறார்கள். தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். லவோதிக்கேயாவிலே இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். பாத்தீங்களா? பிலமோனின் புத்தகம் 1 அதிகாரம் தான் இருக்கு. 2வது வசனம். பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புக்கும் உன்னுடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. சபை ஆராதனை வீட்டிலே கூடினது. அருமையான தேவ பிள்ளையே, அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சபை கூடுதலை அற்பமாய் எண்ணாதே. வீட்டிலே கூடுகிற கூடுகையை அற்பமாய் எண்ணாதே. ஆகவே இந்த வீட்டு கூட்டங்களை சாதாரணமாய் நினைக்க வேண்டாம். வீட்டு கூட்டங்கள் நடத்துகிற தேவ பிள்ளைகள் நீங்க நினைக்க வேணாம் ஒரு சும்மா ஒரு பிரயா மீட்டிங் நடத்துறேன். நோ நோ நோ. நீங்க ஆராதனை நடத்துறீங்க. யூ ஆர் அ பாஸ்டர். நானா பாஸ்டர்? நினைச்சுக்கொள்ளுங்க. நீங்க யூ ஆர் அ மினிஸ்டர். நீ தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். நீ ஆராதனை நடத்துகிறாய். இது ஒரு சாதாரண அழைப்பு என்று நினைக்க வேண்டாம். அப்படியானால் கொலோசியர் 4:16 அடிக்கடி நீங்க சொல்ற ஒரு காரியம்தான். ஏன் அது மற்ற சபைகள்ல இல்லாதபடி இந்த பாஸ்டர் மாத்திரம் பப்ளிக்கா ஆக்களுக்கு ஏசுறார்? ஏன் பப்ளிக்கா கடிந்து கொள்றார்? ஏன் பப்ளிக்கா அது சேரார்? வடிவா நைஸா கதைக்கலாம் தானே சவுண்ட்காரனுக்கு. அந்த மியூசிக் போடுறவனோட கொஞ்சம் கதைக்கலாம் தானே. ஆராதனை முடிஞ்சது பிறகு கதைக்கலாம் தானே. இது சரியா பாஸ்டர் நீங்க செய்றது? பவுல் இந்த கொலோசியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது அவன் சொல்றான், அவளத்தை எழுதிட்டு சொல்றான், இந்த நிருபத்தை பப்ளிக்கா சபையில நீ வாசிக்கணும். கொலோசியர் 4:16 இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு, என்ன கமிட்டி மெம்பர்ஸுக்கு மாத்திரமா இது? இல்லை என்றால் லீடர்ஸுக்கு மாத்திரமா இது? நோ. சபையிலே இருக்கிற அத்தனை பேரும், புதுசா வந்த விசுவாசி, இடையில வந்த விசுவாசி, பழைய விசுவாசி, இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்க. கொலோசைக்கு தான் இவர் எழுதினார். ஆனா அவன் சொல்றான், இதை நீ வாசிச்சு
பக்கத்தில் இருக்கிற லவோதிக்கா சபைக்கு போய் அங்கேயும் வாசி. எல்லாரும் அறிய, எல்லாரும் கேட்க, நான் எழுதின நிருபத்தை வாசி. அப்படின்னா அந்த அர்க்கிப்பு அப்படியே வெட்டிட்டு அது இல்லாம வாசிக்கட்டா இல்ல, அவனையும் சேர்த்து வாசி. ஏன் ஏன் நான் சொல்லித்தாரன் ஏன் என்று யோசிச்சு பாருங்க. அர்க்கிப்புக்கு எப்படி இருந்திருக்கும் என்று, சுமார் இருந்திருக்கும். எல்லாரும் எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. பவுல் அப்போஸ்தலன் கடிதம் வந்துட்டு இன்றைக்கு சர்ச்சில் வாசிக்க போறாங்க. எல்லாரும் ஆசையா இருக்கிறாங்க. அதுதான் செய்தி. கொலோசியருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசி வரக்குள்ள 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வரக்குள்ள சொல்றான், இந்த நிருபத்தை லவோதிக்கா சபையிலும் வாசிக்கணும் என்று சொல்லி போட்டு அங்க 17ஆம் வசனத்துல சொல்லுகிறான், அர்க்கிப்புக்கு சொல்லுங்க, அழைக்கப்பட்ட அழைப்பு நிறைவேறும்படி திரும்பி வா. ஏன் சொன்னான்? எதற்காக சொன்னான்? அர்க்கிப்புக்கு ஒரு காரியத்தை காட்ட, தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் மறைமுகமாய் ஒரு நாளும் பேசப்படக்கூடாது. அதாலதான் இந்த இடத்துல எல்லாமே நாங்க உங்களோட பேசுறோம். யாருக்கும் இங்க மெழுகு பூசுறதில்லை, யாரையும் பிரியப்படுத்த இங்க பேசுறதில்லை. எல்லாருக்கும் ஒரே செய்தி, எல்லாருக்கும் ஒரே விதமா இங்க நடக்கணும். கர்த்தர் பச்சைபாதம் இல்லாதவர். மனம் நொந்து போயிரும் பிரதர், அவங்க இனி சர்ச்சுக்கு வர மாட்டாங்க பிரதர். தட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். கர்த்தர் சொன்னால் அதை சொல். மனம் உடைஞ்சிரும், சபைக்கு வர மாட்டாங்க, அது நம்மட பிரச்சனை இல்லை. கர்த்தர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்தா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தா, கர்த்தர் அதை சபைக்கு தெரியப்படுத்த சொன்னா அதை தெரியப்படுத்த வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஏன் அர்க்கிப்பு தன்னுடைய ஊழியத்தை இடையிலே நிறுத்தினான்? ஒருவேளை வேதம் சொல்லல ஏனண்டு, ஒருவேளை அவன் இப்படியா ஊழியம் செய்து போய்கொண்டிருக்கிற நேரம் ஒரு யாரோ ஒருவன் வந்து, இந்த இடத்துல ஒரு வேலை வேகன்சி ஒன்று இருக்கு, இந்த இருக்கு அப்ளிகேஷன், நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்றேன், போட விருப்பமா? எஸ், போட்டாச்சு. வேலை கிடைச்சு. இப்ப வேலை பளு அதிகம். நல்ல மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், தேவனுடைய அழைப்பை பெற்ற மனுஷன், தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு மனுஷன். ஆகவே அப்பேற்பட்டவனை ஒரு ஆபீஸ்ல வச்சிருக்கிறது அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அவனை வைத்து அவனுக்கு உயர்வை கொடுத்து இப்ப அவருக்கு வேலை கூட வந்த பிறகு இப்ப அர்க்கிப்புக்கு தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை வந்துச்சு. நான் அன்றைக்கு ஒரு சாட்சி ஒருவர் சொல்ல நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அமெரிக்காவிலே மிகுந்த ஒரு நெருக்கத்துக்கு கூட ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த வருடத்தில் இருந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் அவர் உழைக்கிற பணத்தில் இருந்து 37% சரியா, தசம பாகம் போக 37% டாக்ஸ். உங்களோட சம்பளம் பேங்குக்கு போக, பேங்க்ல இருந்து அரசாங்கத்துக்கு உங்களோட வருமானத்தில் அந்த மாதம் 37% வெட்டுப்பட்டு தண்டவாட்டில் போயிடும். பிரான்ஸ் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல உழைக்கிறவர்களுக்கு 72% டாக்ஸ். நம்புவீங்களா? இந்த கனடாவிலிருந்து வந்தவர்களும் சொன்னார்கள், காலையிலே வேலைக்கு போகக்குள்ள பயத்தோட போவாங்களாம். ஏனென்றால் அங்க போனாதான் தெரியும் வேலை என்ன இருக்கா இல்லையாண்டு. நன்றாக ஒரு காலத்திலே வீட்டிலே வாழ்ந்தவர்கள் இப்ப ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ஸ்டேஷன்ல ஒரு பேக்கோட வாழ்றாங்க. ஏன்?
தொழில் இல்ல, தொழில் இல்ல. இப்படியான ஒரு பின்னணியில ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு சகோதரன், அவருடைய சபையிலே ஒரு நல்ல ஒரு வர்ஷிப் லீடர், அவர் இசைக்கருவியை இசைக்கிற ஒரு சகோதரன். அவரும் அவருடைய மனைவியும் வீட்டு கூட்டங்களை நடத்துவார்கள். சபையிலே சில நேரங்களில் அவர் பிரசங்கமும் எடுப்பார், பாஸ்டர் இல்லாத நேரங்களில். ஆனால் அவர் ஒரு கம்பெனியிலே வேலை செய்து கொண்டிருந்தார். இவருடைய உண்மையை கண்டு, இவருடைய வேலையை எல்லாம் பார்த்து அந்த மேனேஜிங் டைரக்டர் அவரை ஒரு நாள் அழைத்து அவர் சொன்னார், இங்க வா ராபர்ட், உனக்கு ஒரு பெரிதான ஒரு உயர்வு. இந்த ப்ரமோஷன்ல உன்னுடைய வருமானம் 2ஆக போகுது, உன்னுடைய சேலரி டபுள் ஆகுது. உனக்கு வீடு தருவோம், உனக்கு வாகனம் தருவோம். நீ அநேக நேரங்கள்ல நீ பிளேன்ல ஃப்ளை பண்ண வேண்டி இருக்கும் சில தேசங்களுக்கு. நம்மடவன்டா என்ன செய்திருப்பான், அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், ஓகே தாங்க பேப்பரை. இந்த சகோதரன் என்ன தெரியுமா செய்தார், யோசித்து விட்டு அவர் சொன்னார், நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்லுவேன் நாளைக்கு என்று போட்டு அவர் வீட்டை வந்தார். அந்த ராத்திரி அவர் ஆகாரம் உண்ணாமல் அந்த ராத்திரி முழுவதும் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இது உம்மிடத்தில் இருந்து வருகிறதா? இந்த காரியத்தை எடுத்தாள், இந்த தொழிலை எடுத்தாள், இப்பொழுது நான் செய்து வருகிற ஊழியத்தை செய்ய முடியுமா? நான் இந்த சபையில இருந்து போனால் என்னுடைய வெற்றிடத்தை யாரால் நிரப்ப முடியும்? யார் அந்த வீட்டு கூட்டத்தை எடுப்பது? யாரால் இந்த சவுண்ட்ஸை செட் பண்ணுவது என்கிற எல்லாத்தையும் அவர் யோசித்து ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்தார். அவருடைய மனைவியோடு பேசினார். மனைவி சொன்னால், உங்களுக்கு நலமா தோன்றபடி செய்யுங்க, எனக்கு என்றால் விருப்பம் இல்லை. மற்றது என்னென்றால், குடும்பமா அவர் போக முடியாது, அவர் மாத்திரம்தான் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போக வேணும். எல்லாம் கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். காலையில் இந்த ப்ரமோஷன் எடுத்தா நான் என் மனைவி பிள்ளைகளை விட்டு விலகி இன்னொரு ஸ்டேட்ல நான் வாழ வேண்டி நேரிடும். இந்த ப்ரமோஷன் நான் கையில எடுத்தா காசு நிரம்பும், ஆனால் எனக்கு ஊழியம் இருக்காது. நான் இந்த ப்ரமோஷன் எடுத்து விலகி போனால் சபை தள்ளாடும். நான் இந்த ப்ரமோஷன் எடுத்து நான் விலகி போனால் இந்த இத்தனை குடும்பங்களுக்கு நான் ஊழியர் செய்த ஒரு வாலிபர்களை நடத்தி இவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சரியான தீர்மானத்துக்கு வந்து சொன்னார், எனக்கு இந்த ப்ரமோஷனும் வேணாம், எனக்கு இந்த காசும் வேணாம், எனக்கு இருக்கிற இந்த சம்பளமே போதும், வேற யாரையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த நாள் காலையில் போய் தன் டைரக்டரை பார்த்து சொன்னார். அந்த டைரக்டர் அவரை பார்த்து சொன்னார், உன்னை போல ஒரு முட்டாள், இத்தனை வருடம் நான் இந்த கம்பெனியை வச்சு நடத்துகிறேன், உன்னை போல ஒரு முட்டாளை இதுவரைக்கும் நாம் கண்டதில்லை. அவர் ஒன்றுமே பேசவில்லை, அவர் தலை குனிந்து நின்றார். பிரியமானவர்களே, கவனமாய் கேளுங்கள். தேவனுடைய அழைப்பை நீ பெற்று அந்த ஊழியத்திலே உண்மையாய் இருந்து நீ செயல்படும் போது சாத்தானே உன்னை வழி தவறி போகும்படி நீ செய்கிற ஊழியத்திலே இருந்து உன்னை எடுக்கும்படி அவன் செயல்பட ஜாக்கிரதை. யோனா கர்த்தருடைய சித்தத்தில் இருந்து ஓட நினைத்தான். கப்பல் ஆயத்தமா இருந்தது, அவருக்கு ரிசர்வ் பண்ண மாதிரி ஒரு கட்டிலும் இருந்தது. ஜாக்கிரதை. அதான் வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் லாபம் என்ன, லாபம் என்ன, லாபம் என்ன, லாபம் என்ன, லாபம் என்ன. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த உலகத்திலே வாழும் போது ஆயிரமாய் லட்சக்கணக்கில் நீ உழைக்கலாம், வீடு பங்களாவை கட்டலாம், வாகனங்களை ஓடலாம், எல்லாம் நீ சுகித்து வாழலாம். ஆனால் நீ மரிக்கும் நாளிலே நீ நரகத்துக்கு போகிறதா இருந்தால் இத்தனை சம்பாத்தியமும் என்னத்துக்கு? ஒருவேளை
அவனுடைய வாழ்க்கையில எதிர்ப்புகள் வந்திருக்கலாம் ஊழியம் செய்ததினால. அந்த நாட்களில் சபைகள் துன்பப்படுத்தப்பட்டது. ஒருவேளை அவனுடைய இருதயம் பயத்தால் நிறைந்திருக்கலாம். ஆகவே எனக்கு இது வேணாம், நான் ஒதுங்கி இருக்கிறேன். ஊழியம் செய்கிற நேரத்தில் பிரியமானவர்களை மிகுந்த நெருக்கம் வரும். காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லறிவாங்க. சும்மா இருக்கிறவனுக்கு இல்லை. யாருக்கு வேதனை, யாருக்கு துன்பம், யாருக்கு கண்ணீர்? எவன் கர்த்தருக்காக எழும்பி போறானோ. ஏன் உங்களை குறித்து பேசுறாங்க? உண்மையில பொறாமை கொண்டதுனால. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார். மனுஷன் உன்னை குறித்து எரிச்சலா பேசுறானா, சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. அவன் வாடு எப்படி இருக்கட்டும், நமக்கு என்ன? நீ போ. கர்த்தர் அழைத்த அழைப்பிலே நிலைத்திருந்து நீ கர்த்தருக்காய் பணி செய். எதிர்ப்பு வரும், கண்ணீர் வரும், ஜனமே எது கூட்டமா எழுப்பி வருவார்கள். ஆனா ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற நீங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனம் வந்திருக்கலாம். என்ன போச்சு, ஒருவேளை அதான் இருக்கலாம். எப்ப பார்த்தாலும் நித்துற. ஒருவேளை ஊழியத்தில் தொடர்ந்து செய்ததுனால சில அதைரியங்கள் அது உண்டாகும். எல்லா ஊழியக்காரனுக்கும் வரும். என்னப்பா இவ்வளவு எல்லாம் ஜெபிக்கிறோம், இவ்வளவு பிரயாசப்படுறோம், ஆனால் சபையில் இருக்கிறாக்கள் தான் தேவையில்லாம பேசுவாங்க. பாரு அவரு அவர்தான் அவரு இந்த போறேன் அடிக்கணும் போறேன். அவங்க செய்ய மாட்டாங்க. இந்த சபையிலேருந்து ஒருவன் கொஞ்சம் எழும்பி ஏதாவது ஒன்று செய்ய வழி கூடக்குள்ள எத்தனை கதை. இங்க முன்னுக்கு இல்லை பின்னுக்கு. அவங்க ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. இங்க ஒருவன் எழும்பி ஒரு ஆளுக்கு பொறுப்பு, இந்த காலமுறை ஜெபத்தை நீங்க நடத்துங்க. இவக்கு யாரு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த? நான் வர மாட்டேன். நீ வராட்டி நீ போவான். யா உன்னை கூப்பிட்ட? நீ பாஸ்டருக்காக, நீ மனுஷனுக்காக செய்ய போறேன்டா, நீ இப்ப எங்கனாலும் செய், மார்க்கெட்ல அது செய். கர்த்தருக்கு செய்யறவன் இங்க இருக்கட்டும். ஆமே. மனுஷனுக்காக வேணாம், கர்த்தருக்காக. நீங்க சும்மா அங்க உட்கார்ந்து இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்ப நீங்க எழும்பி இந்த சபையில, நான் சொல்றேன் இந்த சீயோன் சபையில நீங்க எப்ப எழும்பி கொஞ்சம் கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம், கொஞ்சம் முன்னுக்கு எழுப்பி வாங்க. இந்த சபையில் இருக்கிறவங்களே உங்களுக்கு முன்னால 32 பல்ல காட்டி பின்னுக்கு பெண்ணாம்பரிய பிக்காசோட இருப்பான் குத்துறதுக்கு. அவன் தான் ஐயா உங்களுக்கு பின்னால இருக்கான், முன்னுக்கு இருக்கான், பக்கத்துல இருக்கிறான். அவன் தான் உங்களுக்கு பாட்டியும் போடுவான். நான் இந்த பாதையில் நிறைய நான் நல்லா கடந்து வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும். ஆகவே உன்னுடைய அழைப்பும் உன்னுடைய அர்ப்பணிப்பும் மனிதர்களை சார்ந்து இருக்கக்கூடாது, கர்த்தரை சார்ந்து இருக்கணும். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, இவன் தான் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டான். இவனை நம்பி கொடுத்த வீட்டு கூட்டத்தை நடத்தாம போயிட்டான். இவனுக்கு நம்பி கொடுத்த இந்த சின்ன ஊழியப்பா விட்டுட்டு போயிட்டான். நாங்க என்ன செய்வோம்? உனக்கு ஏலாதா? போ போ, இங்க வா, நீ அதை செய். அவரை ஊழியம் போயிட்டு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அப்படி செய்யல, அப்படி செய்யல. பவுல் அப்போஸ்தலன் அவனுக்கு பின்பதாக பின்தொடர்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பின்தொடர்கிறான். அவன் பின்மாற்றம் அடைந்தான். அவன் ஊழியம் செய்யாமல் போனான் என்று சொல்லி அவனை தள்ளிவிடவில்லை. அவனுடைய ஊழியத்தை எடுத்து இன்னொருவனுக்கு அவர் கொடுக்காமல் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், என்னவாம்? நீ கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லு. அருமையான தேவ பிள்ளைகளை இதை கவனமா கேளுங்க. தேவன், தம்பி கேளுங்க, தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற அழைப்பு ஊழியத்தை எந்த ஒரு மனுஷனாலும் பறிக்கவே முடியாது. ஆமென். தேவனுடைய உங்கள் வாழ்க்கையிலே வச்சிருக்கிற அழைப்பு இது மனிதனால் வேற இல்ல, அது பரலோகத்தில் இருந்து வந்திருக்கு. அது தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு. ஒரு நாளும் மனுஷன் அந்த அழைப்பை உங்கள வாழ்க்கையில இருந்து பறிக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
தீர்க்கதரிசி உங்களுக்கு தரல, ஒரு பாஸ்டர் உங்களுக்கு தரல, ஒரு அப்போஸ்தலன் உனக்கு வர ஊழிய அழைப்பை தரல, கர்த்தர் கொடுத்தா. சொல்லுங்க, என் அழைப்பு கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என் அழைப்பு கர்த்தரிடத்துல இருந்து வந்தது. ஹல்லேலூயா. நீ ஊழியம் செய்யாமல் அதறியப்பட்டு ஏதோ நடந்து நீ ஊழியம் செய்யாமல் ஒருவேளை 5 வருடம் 10 வருடம் ஒதுங்கி இருந்துட்டியா? நான் இவ்வளவு காலம் ஊழியம் செய்யல பிரதர், அந்த அழைப்பு என்ன இந்த வாழ்க்கையில இருக்கா? அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. காரல் பிடிக்காம இருக்கு. ஹல்லேலூயா. அது துரு பிடிக்காது, அது அழிஞ்சு போகாது. எப்ப தெரியுமா அந்த அழைப்பு இந்த வாழ்க்கையில இருந்து நீங்கும்? நீங்க மூச்சு எடுக்க மறக்கிற அந்த நாள். எந்த நாள் அது? நீங்க மூச்சு எடுக்க மறக்கிற நாள் எந்த நாள்? மரணம் வர்ற நாள். அந்த நாளிலே உன் அழைப்பு உன்னோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த அழைப்பு மனிதனால் கொடுக்கப்பட்டதல்ல, இது தேவன் உனக்கு கொடுத்தது. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அர்க்கிப்பு உன் ஊழியம் அப்படியே இருக்கு, வா நீ வா. இப்ப இதைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் செய்கிறோம். இப்படி ஆணுடைய அழைப்பை விட்டு ஓட நினைக்கிறவர்களுக்கு பின்னால நாங்கள் ஓடுறோம், கூப்பிடுறோம், கெஞ்சுறோம், ஏசுறன், எல்லாம் செய்ய கத்துறன். என்ன செய்யணும்? கத்துறன். அடிக்காத கூற மாத்திரம் தான். சில நேரம் அரையிறதுக்கும் வரும் கை, அப்படி செய்யலாது. ஏசுவன், கத்துவன், அழுவன். ஏன்? அந்த அழைப்பு, உண்ட வாழ்க்கையில் இருக்கிற அந்த அழைப்பு அநியாயமாய் போகக்கூடாது, அதை விட்டு ஓடக்கூடாது. பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் செய்தார். தேவன் உன்னை அழைத்திருந்தா அந்த அழைப்பை நிறைவேற்ற உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். மனிதர்கள் ஒருவேளை இனி நீ சரி வர மாட்டா, நீ ஆகிய தூரம் போயிட்டாண்டு கைவிட்டாலும் நீ கர்த்தரை விட்டு இன்னும் தூரம் போகல. அவர் இன்னும் உன்னை பின்தொடருகிறார். ஏன் சபையில இருக்கிற ஜனங்களுக்கு இதை சொல்லுகிறார்? யாருக்கு இப்ப பார்த்து சபையில இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறார். இப்ப இதை கவனமா கேளுங்க. ஏன் பவுல் அப்போஸ்தலன் இந்த அறிக்கைப்பை குறித்து சபைக்கு எழுதினான்? ஏனென்றால், இந்த வருது பதில், ஏனென்றால் தேவனுடைய அழைப்பை பெற்று ஒரு காலம் ஊழியம் செய்து இப்பொழுது ஊழியம் செய்யாமல் தூரமாக இருக்கிறவர்கள் மீண்டும் அந்த ஊழிய நிலையிலே கொண்டு வந்து நிறுத்த சபைக்கு தேவன் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். பாஸ்டர் மாத்திரம் இல்லை, சபையில் இருக்கிற ஒரு சிலர் மாத்திரம் இல்லை. ஏனென்றா நீங்க போய் யோசிச்சு பாருங்க, ஒரு 20 பேர், ஒரு 25 பேர் ஒரே நேரத்தில் இல்லை, மெதுவா ஒண்டா போய் இங்க வாங்க ராசா, ஏன் கர்த்தர் உன்னை இப்படி பயன்படுத்தினார் இல்ல, கர்த்தர் உனக்கு கூட இப்படி செய்தாரல்ல, கர்த்தர் உனக்கு கூட இப்படி பேசினாரல்ல, நீ ஏன் இப்ப அதறியப்பட்ட ஐயோ நன்றி இல்லை, நீ நிறைய குறைகளை சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் தங்கட பக்கத்தில் பிள்ளை இல்லை என்று காட்டுறதுக்கு அதெல்லாம் சொல்லட்டும். எல்லாத்தையும் எடுத்து பாக்கெட்டில் போட்டு குப்பைவாளியில் போட்டுட்டு வந்துருங்க. அதை தூக்கிட்டு வரக்கூடாது இங்க, ரைட்டா? அவங்க எதையும் சொல்லட்டும். இட்ஸ் ஓகே மகன், இட்ஸ் ஓகே மகள், வா, கர்த்தர் உன்னை அழைக்கிறார், வாங்க திரும்ப நாங்கள் இருந்து ஒன்றாய் கட்டுவோம். இதற்காகத்தான் சபைக்கு அவர் சொன்னார். அப்ப நீ என்ன செய்ற? நீ ஒருவனுடைய காயங்களை ஆற்ற வேண்டிய நேரத்தில் நீ அவனை இன்னும் காயப்படுத்துற. இதுக்காக இல்லை என்று சொல்லப்பட்டது. நீ ஒருவனை தாங்க வேண்டிய நேரத்தில் நீ அவனுக்கு மேல அவனை தாக்குறா. ஒருவன் விழுந்துட்டானா போச்சு, 1000 பேருக்கு சொல்லியாச்சு. இதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. ஏன் சபைக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினார்? விழுந்தவனை தூக்குறதற்காக, அதறியப்பட்டிருக்கிறவனை உற்சாகப்படுத்தி மீண்டும் மந்தையில சேர்க்கும்படிக்காக. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த 2013ஆம் ஆண்டு
நிறைய வேலை இருக்கு. எங்கட சபையில இல்லாத அநேகர் சபைக்கு போகாம இருந்தா அவங்கள தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்கள சபைக்கே திரும்பி போக பண்ணுங்க. திரும்ப சொல்றேன், அவங்கள சபைக்கே திரும்பி போக பண்ணுங்க. ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தை கர்த்தரும் கையிலே கொடுத்திருக்கிறார். என்னொரு சபையில் இருக்கிறார்கள் இங்க கொண்டர வேணாம், அது இல்லை. நம்ம அதுக்காக நாம் அழைக்கப்படலை. ஒப்புற வாக்குங்க, காயம் கட்டுங்க, விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துங்க, மன்னிப்போம். 2 வசனங்களை யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசுவாமி சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இப்ப கேளுங்க, நான் செய்யும்படி. சரியா? இதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கணும். இயேசுவாமி இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவருடைய நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது. அவர் சொன்னார் பிதாவை பார்த்து, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை என்னவாம் செய்து முடித்தேன். கரங்களை தட்டி அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் செய்து முடிக்காட்டி நாங்க இன்னும் நரகத்துல. அவர் செய்து முடித்ததினால தான் இன்றைக்கு நாங்க நீதிமான்களாக இருக்கிறோம். ஐயா, அருமையான தம்பி, தங்கச்சி, தம்பி, தாய்மாரே, தகப்பமாரே, சக ஊழியர்களே, கர்த்தர் உன்னை எதற்காக அழைத்தார் அதை செய்து முடிக்கணும். நீ உன்னை ஊழியத்தை இடையில நிறுத்திட்டியா? ஊழியத்தால ரட்சிக்கப்பட வேண்டியவன் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறான் தெரியுமா? ஊழியத்தால சுகப்பட வேண்டியவன் இன்னும் சுகப்படாமலே இருக்கிறான் தெரியுமா? கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். இத கவனமா கேளுங்க. கர்த்தர் உனக்காக காத்திருக்கிறார். இந்த பூமியிலே உனக்கூடாக செய்ய அவர் திட்டமிட்டதை வேறு எவராலுமே செய்ய முடியாது. Only you can accomplish what God has purposed to do through your life. இத வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த, பரலோகம் நியமிக்கிறது, கிரியையை செய்து முடித்தேன். காலம் செல்லாது. Tomorrow may be too late. நாளைக்கு ஒருவேளை நீ மரணம் அடையலாம். உன் மரணத்தை குறித்து நாங்கள் கேள்விப்படலாம். அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய இயலாது. இன்று உன்னுடைய நாள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தோடு நான் முடிக்கிறேன். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. பாத்தீங்களா எங்களுக்கு இருக்கிற ஊழியம்? ஒரு விசுவாசி இடரும் போது மற்ற விசுவாசி தாங்கணும். ஒரு விசுவாசி கஷ்டப்படும் போது மற்ற விசுவாசி அந்த குடும்பத்தை உதவி செய்யணும். சபை சின்னனா இருக்கக்குள்ள ஐக்கியம் இருக்கு. சபை வளர்ந்துட்டா, பெருசாயிட்டா ஐக்கியம் குறையும். ஆகவே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. ஆகவே சபைக்கு உத்தரவாதம் இருக்கு, உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு உத்தரவாதம் இருக்கு. ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் சபை கூடுதலை விட வேணாம். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். என்கரேஜ் பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. நான் தான் பிரசங்கம் பண்ணக்குள்ள எல்லாரும் நித்திர கொள்றீங்க, நீங்க பேசக்குள்ள விழிச்சிருப்பாங்க, அந்த நேரம் பேசுங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். உலகம் ஒரு முடிவுக்கு சீக்கிரமாய் வருகிறது. அந்த கிறிஸ்துவின் அரங்கம் ஆயத்தமாகிவிட்டது. ரகசிய வருகை எப்பொழுதும் நடக்க போகிறது. ஆயத்தமா? நீங்க ஆயத்தமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே உங்கள் அழைப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் அழைப்பு நிறைவேற கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.